வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. தினம் ஒரு 11 ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம். அதில் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 4வது ஜாதகம். அதாவது 11/11/1993ஆம் ஆண்டு பிறந்த ஜாதகத்துக்கு உண்டான பலன்கள். நீங்கள் பிறந்தது 32 வயசை பூர்த்தி பண்ணுறீங்க. வியாழக்கிழமை பிறந்திருக்கீங்க. தேய்பிர துவாதசி திதியில் நீங்கள் பிறந்திருக்கக்கூடிய அமைப்பு. ஹஸ்த நட்சத்திர கன்னிராசியில் பிறக்கக்கூடிய உங்களுக்கு சந்திராசிரமமாக அமையக்கூடியது மேசராசி சந்திராசிரமமாக அமையும். உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி ரேவதி நட்சத்திரம் மீனராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளி கேட்ட நட்சத்திர விருச்சிக ராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. ஹஸ்த நட்சத்திர கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு எடுத்தவனையுமே நடக்கக்கூடிய தசாபுத்தி சந்திர தசை நடந்திருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தசை ஒரு 7 வருஷமும், ராகு தசை ஒரு 18 வருஷமும், இப்போதைக்கு குரு தசையும் நடந்துட்டு இருக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. இந்த குருவை பொறுத்தளவுக்கு 4 விதமான லக்கணக்காரங்க பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். என்னென்னா ரிஷப லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், துலாம் லக்னம். இந்த 4 லக்கணத்துக்காரங்க பாதிக்கப்படுறீங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. இவங்களுக்கெல்லாம் 6 கெட்டா செயல்படுறதுனால ஒன்று கடனை கொடுக்கும், நோயை கொடுக்கும், வம்பு வழக்கு பிரச்சனையை கொடுக்கும், தீரா மன கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஏண்டா பிறந்தவங்க நினைக்கக்கூடிய அமைப்பு, ஊர் விட்டு தேசம் விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்பு, பூர்வீகத்தில் வாழ முடியாத அமைப்பு, இது எல்லாத்தையும் அது ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுவே நாடி முறைப்படி நம்ம பார்க்குற பட்சத்தில் செரிமான கோளாறு பிரச்சனை கொஞ்சம் கொடுக்குங்க. டஸ்ட் அலர்ஜி, வீசிங், மூச்சுத்திறன் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும், குடல் சம்மந்தப்பட்ட எதுவும் ஒரு பாதிப்பு கொடுத்து ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் எழுதிட்டு போயிடலாம். கொஞ்சம் கவனமாக இருங்க. பிரம்மகத்தி தோஷம் ஓடிட்டு இருக்கிறதுனால தீரா கடன்லேயே உட்கார்ந்துருக்கக்கூடிய அமைப்பு, எவ்வளவு சம்பாரிச்சாலும் கையில் பயன்படாத அமைப்பு, இதெல்லாம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. உங்களை விட வயசில் மூத்த பெண்களோட சில சமயம் சவகாசமும் தாம்பத்தியமும் ஏற்படும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கவனமாக இல்லைன்னா அதில் வேண்டாத கெட்ட பேரை நீங்கள் உண்டு பண்ணிக்குவீங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மனைவி நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான், ரொம்ப நல்லவங்க தான், அதில் மாற்றம் இல்லை. உங்களுக்கு புதனானது வக்ரமாகி போய் உட்கார்ந்துருக்கிறதுனால நீங்கள் தொழிலுக்காக எடுக்கிற முயற்சி கொஞ்சம் நட்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிற சூழ்நிலையும் புரிஞ்சுக்கணும். வண்டி வாகனத்தில் கவனமாக போங்க. விபத்து சம்மந்தப்பட்டதை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குங்க. பயணம் சம்மந்தப்பட்டது ஏதாவது பிரச்சனையில் இருந்தீங்கன்னா நீங்கள் பயணம் சம்மந்தப்பட்ட வேலையை மேற்கொள்ளுங்க. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் தூரதேச பயணங்கள் நீங்கள் மேற்கொண்டீங்கன்னாவே பிரச்சனைக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஈஸியாக நீங்கள் அதில் வெற்றி பெற்றுவீங்க அப்படிங்கிற ரகசியத்தையும் சொல்லிக்கிறேன். இதே ஒரு பெண் பிள்ளைகள் ஜாதகமாக இருந்ததுன்னா நீங்கள் நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரங்க தான், ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான், மாற்றம் இல்லை. ஆனால் ஒரு நாளாவது நீங்கள் விதவை இல்லைன்னா வாழ வெட்டிங்கிற பேர் எடுக்கக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குங்க. கணவனால் சில சமயம் பிரயோஜனப்படாது. அதாவது ட்ரிங்க்ஸ்லேயே அவர் மிதந்தாருன்னா உங்களுக்கு பிரயோஜனப்பட மாட்டார் அப்படிங்கிற காரணமாக பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயிற்று வலி சம்மந்தப்பட்ட கோளாறுகளையும் இது ஏற்படுத்தும். நீங்களும் பயணம் சம்மந்தப்பட்டதை மேற்கொண்டீங்கன்னா உங்கள் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். டஸ்ட் அலர்ஜி, வீசிங், மூச்சுத்திறனால் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் வரக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. இதுவே கோச்சாரப்படி எங்களுக்கு ஏதாவது சுப பலன்கள் உண்டா அப்படின்னா, சித்திரைக்கு மேலே மறுமணம் செய்யக்கூடியவங்களுக்கு மறுமண யோகத்தையும், முதல் மனமே இன்னும் செய்யாமல் இருக்கங்க அப்படின்னு சொன்னால் சித்திரைக்கு மேலே நல்ல யோகம் அமையக்கூடிய அமைப்பு, வீடு கட்டக்கூடிய அமைப்பு, அப்படி திருமணமே ஆகியிருந்தாலும் வீடு கட்டக்கூடிய அமைப்பும், நில வாங்கக்கூடிய அமைப்பும் சித்திரைக்கு மேலே நல்லா இருக்குது. விபத்துகளும் சித்திரைக்கு மேலே இருக்குங்கிறத சொல்லிட்டு, மேலும் வேறு தகவல் தேவைப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை அணுகுங்கள். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.